ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருவி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் குரு சுக்கிரன் டிவில நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய சேனலை பாக்குறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொரு கர்ம வினைக்கும் இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். அதை தாண்டி எப்படி பயணிக்கணும், அதை பார்த்தாவே நம்ம எல்லாமே வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. கால புருஷனுக்கு 12ஆம் வீட்டத்துல மீனராசில சுக்கிரபான் உச்சமாகிறாரு. இது லாப சுக்கிரன். யாருமே ஆசை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். யாராச்சும் சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியை வந்தா ஜாதகம் எடுத்து பார்ப்பாம பாருங்க, ஏதாச்சும் யோகம் இருக்குமா? திடீர் யோகம். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான், உல்லாச காரு பங்களா, இதுக்கு எல்லாமே சுக்கிர பகவான் தாங்க. இனிப்புக்கு காரகர், நடிப்புக்கு காரகர், கலைக்கு காரகர், இசைக்கு காரகர். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி கரெக்டா ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் மீனராசில உச்சமாயி சஞ்சாரம் செய்றார். அப்ப எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அன்பார்ந்த துலாராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலாராசியில பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? எப்போதுமே நல்ல ஒரு நாகரீகமாக வாழக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள். நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருக்கக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள். நல்ல ஒரு அன்பான குணம், தங்கமான குணம், எதுலையுமே தன்மையான குணம் யார்கிட்ட இருக்கணும்? அந்த துளாராசி என்பட்ட நிறைவேற்ற இருக்கும். கடுமையான உழைப்பாளி, நல்லா உழைக்கக்கூடிய குணம் துளாராசியை நீ எடுத்துக்கணும். துளாராசியில பிறந்தா கடுமையான உழைப்பாளி, நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்லா ஒரு சிந்திக்கிற குணமும் துளாராசியின் மட்டும் நிறைவேற்ற இருக்குங்க. நல்லா சிந்தனை ஆண்டல் பயங்கரமா சிந்திப்பாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எது நடந்தாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டார். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்க துளாராசி என்பது. இவர் உழைப்பு 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 உழைப்புக்கு காரணமே துலாம் தான். நீதி நேர்மை அப்படியே கரெக்டா இருக்கும். பஞ்சுவாலிட்டி பேசுவாப்புல, நீதி நேர்மையோட வாழ்வாப்புல, நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய தானே. ரொம்ப ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி துளாராசி. ஒரு தங்கமான குணம், ஒரு நல்ல ஒரு திறமையான கெப்பாசிட்டி துளாராசி ஏற்பட்ட உண்டு. நிறைய கலை இசையை ரொம்ப விரும்புவாங்க. இசை நாட்டம் நிறைய இருக்கும். கலை எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுக்கமா அவங்களுக்கு பார்க்கணும். இதுதான் இவங்களுடைய குணம். ஓவியம் வரைகிறது, இசை கலைத்துறையில போறது, நடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில போறது, உணவு சம்பந்தப்பட்ட துறையில போறது, மக்கள் தொடர்புல 4 பேர் மதிக்கிறப்ப இருக்கிறது, அரசியல் பீரியட்ல போகக்கூடிய நபர்கள் எல்லாமே துளாராசி தான். ஆசை, மனைவி மேல கணவர் மேல அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே துளாராசி எடுத்துக்கணும். நிறைய ஆசை இருக்கும், நிறைய கற்பனை இருக்கும் துளாராசியில பிறந்துட்டாவே. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி
இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. எல்லாருமே இந்த சுக்கிர பகவான் வந்துட்டாவே சுக்கிர பேச்சை பத்தி நிறைய சிந்தனை ஓடும், நிறைய மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. லைஃப்ல எப்படி இருக்கலாம் நிறைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சுக்கிர பகவான் வந்துட்டாவே. ஏன்னா இவர் ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க. யாருமே ஆசை இல்லாம இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. சுக்கிர புத்தி வந்தா ஜாதகத்தை எடுத்துருவாங்க. ஆஹா, சுக்கிர புத்தி தசை வருது, நம்ம ஏதாச்சும் நல்லது நடக்குமா அப்படிங்கிற சிந்தனை ஓடும். திடீர் யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான். பெருங்கொண்ட பணத்துக்கு தான் குரு. தற்போதைய நிலைமைய குரு சுக்கிரன் தான் யோகத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி தான் பார்க்கணும். இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் கொண்டு போக கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப ஜாதகத்துல தசாபுத்திய கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உனக்கு படிப்புக்கு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிமா ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்க பிறப்பு ஜாதக தசாபுத்தியை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்ப தசாபுத்திங்கிறது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஜாதகத்துல நீங்க பிறந்த நேரத்தை வச்சு எடுக்கதான் தசாபுத்தி. நீங்க 3 ராசியில பிறந்திருப்பீங்க, இப்ப ஒண்ணு கிடையாது. அதாவது சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இதுல நீங்க பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் வராது, மாறி மாறி வரும். அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறி இருக்கும். 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனாலதான் எல்லா வீடியும் ஒரு பொது பலனா பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தா துளாராசி என்பது தான். சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க, ஒரு சில ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. ஏன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணீங்க, அதை பார்த்து பலன் கரெக்டா வரும். இப்ப இந்த துளாராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காங்க. அப்போ உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பவனும் சனி பவனும் சேர்ந்து 5ஆம் பாவத்துல இருக்காங்க கும்ப ராசியில. அடுத்து 6ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா, அதாவது மீன ராசியில. அடுத்து குரு பகவான் பாருங்க 7ஆம் பாவத்துல இருக்கிறாரு மேச ராசியில. 12ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் இருக்கு. இதை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆயிடுவார். கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி 13, 14 தேதிக்கு அப்புறம் வந்து மேச ராசி வந்துருவார். அடுத்து 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் பாவத்துக்கு வந்துருவார். இந்த 2 கிரகம் மட்டும்தான் அவங்க மாறி போவாங்க. மற்றபடி எல்லா கிரகம் அதே அமைப்புலதான் இருக்கும். இப்ப பாருங்க சுக்கிர பகவான் உச்சம் ஆகிறாரு. பாருங்க சுக்கிரன் உச்சம் யாரும் மீன ராசியில. நல்லா பாருங்க, மீன ராசியில 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமா இருக்கிறாரு. அந்த வீடு கொடுத்த அதிபதி குரு 7ஆம் பாவத்துல வந்து உங்க ராசியை பார்க்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம் மட்டும் பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தை துளாராசி சந்திக்க போறாங்க இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியில. எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. சுக்கிர பத்திர என்ன நினைச்சாலும் சரி உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியில அள்ளி கொடுக்க போறாருன்னு சொல்லி காட்டு. அப்ப எது போனாலும் இனிமே வெற்றி பாதை நோக்கி செல்ல போறாங்க. இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும் துளாராசிக்கு. துளாராசி எல்லாருமே வருமான இன்கம்ல, கடன்ல, ஒரு ஏதாச்சும் ஒரு வருமானத்துல ஒரு சில செலவுகள் நிறைய இருந்துச்சா கேட்டீங்கன்னா ஆமாம். குடும்ப ரீதியா நிறைய செலவுகள் இருந்திருக்கும். வருமானத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தவங்க துளாராசி என்பர்கள் தான். கடன், பகை, எதிரி எல்லாத்தையும் பார்த்தாங்க. குடும்பத்துல எதுவுமே ஒரு நிரந்தரமா ஒரு அனுகூலத்தை கொடுக்கல. இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையா இருந்துச்சு. அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இல்லை. ஒண்ணு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை, ஒண்ணு இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல நண்பர்கிட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழில் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடயத்தை பார்த்தாங்க துளாராசிக்காரங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன் நடந்திருக்காது. ஒரு சில பேர் ஜாதக அமைப்புல நல்லா இருந்தா இங்க நல்ல பலன் பார்த்துருப்பேன். நான் சொல்லனா நான் சொன்ன விஷயம் எல்லாமே சரியா இருந்திருக்காது. வீட்டுல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, மனைவிட்ட பிரச்சனை, குழந்தைகிட்ட பிரச்சனை, பூர்வீக சுத்து பூர்வீகத்துல எல்லாமே ஒரு கலகத்தை பார்த்தாங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல பலனை பார்க்க போறாங்க துளாராசி என்பர்கள். எடுத்தவன ஒரு கிரகம் வந்து ஒரு நல்ல விஷயத்த கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்க குரு பார்வை பார்க்கிறாரு, ஆனா பார்த்தும் பாருங்க உங்களுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. குரு ஜாதகத்துல நல்ல வரா கெட்ட வரான்னு பாத்துங்க. அதை பொறுத்து உங்களுக்கு பலன் நல்லா இருக்கும். குரு நல்லா இருந்தா இப்ப சில பேர் நல்ல யோகத்தை கொடுத்துருப்பாரு. குருவே சரியாலன்னா சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கும். இப்ப குருவுடைய வீட்டுல போய் சுக்கிரன் உச்சமாகிறாரு. அதனாலதான் இங்க நல்ல பலனை வைக்கிறோம் உங்களுக்கு. அப்ப கரெக்டா பிளான் பண்ணா கரெக்டா ஜெயிக்கலாம் துளாராசிக்காரங்க. என்னுடைய முதல் பாயிண்ட், துளாராசிக்கு என்ன நடக்கும்? 6ஆம் இடத்துல சுக்கிரன். உங்களுக்கு யாரு சுக்கிரன்? அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அவர் 8ஆம் வீட்டு அதிபதி வர்றாரு. வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை நிரந்தரமா கிடைச்சிடும். இதான் முதல் பாயிண்ட். நிரந்தரமான வேலை, உத்தியோகம், நல்ல வேலையா கிடைக்கும் போது பிடிச்ச வேலையை பார்க்க போறீங்க. ப்ரொமோஷனான வேலை வரப்போகுது. அவ்வளவுதான்.
நான் வெளிநாட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேற கண்ட்ரியை நான் மாத்த போறேன், எல்லாம் பிளான் பண்ணிட்டேன், ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்தா என்ன வேலை கிடைக்கல வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். வெளிநாடு வெளியூர் நபர்கள்லாம் இங்கே வேலை பார்க்க நான் வேற ஊருக்கு போகணும், வேற ஊருக்கு நான் மாறி போகணும், வேலை உத்தியோகம் நான் மாறலாம்னு பிளான் வச்சிருக்கேன். இந்த வேலை எத்தனை வருஷம் நான் இருந்துட்டேன், எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்ப வேற வேலை மாத்த போறேன், கண்டிப்பா மாறுங்க. வேலை இடமாற்றம், வெளியூர் சம்பந்தம் எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுக்க போறார். இதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. உத்தியோகத்துக்கு கேரண்டி எழுதி கொடுக்கலாம். சுக்கிர பயிற்சி கண்டிப்பா நிறைய பேருக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இனிமே கிடைக்க போகுதுன்னு நம்ம பண்ணலாம். கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா, தைரியமா எழுதுங்க. நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன், துளாராசியில பிறந்த அனைவருக்குமே அரசாங்க வேலை வரப்போகுது. சூரிய போய் உச்சமாக போறாரு 13ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாய் உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்ப படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மதிப்பு நான் எடுத்து கொடுப்பாரு. அது இல்லாம அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலையை அமைச்சு கொடுப்பாரு. குடும்பத்துல அரசாங்க வேலை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போது, மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு காட்டுறாரு. அப்ப மாணவ மாணவிகள் அனைவருமே படிப்பு கல்வியை நான் தர சொல்லவே மாட்டேன். வேலை படிப்பு கல்வி ரெண்டுமே டாப்பு. அப்ப இதுல ஏதாச்சும் ஒரு யோகத்தை சூப்பரா இப்ப பண்ணி கொடுக்க போறாரு. அதை எடுத்து கரெக்டா நீங்க பயன்படுத்தினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அப்ப அரசாங்க வேலை, வெளிநாடு வெளியூர், இது இரண்டுமே சூப்பரா. வெளிநாடு போகணுமா, கண்டிப்பா இப்ப எழுதுங்க எக்ஸாம், கண்டிப்பா போயிருவீங்க. வெளிநாட்டுக்கு விசா வழியா வந்துடும். இப்ப வெளிநாட்டுக்கு நான் எக்ஸாம் எழுதி பரிச்சு எழுதிருக்கேன், கண்டிப்பா வருமா, இப்ப கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இந்த பிளான்ல போய்கிட்டு இருக்கேன், இன்னும் நடக்கல. இப்ப கட்டுவாரு, சூப்பர் வீடா கட்டுவாரு. ஆடம்பர வீடு, ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே வாங்க போறாருங்க. கண்டிப்பா துளாராசி வாங்குவார். இது 100% கண்டிப்பா நடந்துரும். ஏன் வாங்குவாருன்னா, நல்லா பாருங்க, 2ஆம் வீட்டு அதிபதி இடத்துக்குள்ள அதிபதி உச்சமாகிறார். நீ கடன் வாங்கியாச்சு இடத்த வாங்கி நீ வீடை கட்டுங்கிறார். சுக்கிரன் வந்து ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா வர்ற அதிபதி. ஏன்னா உங்க ராசிக்கு வர்றாரு அதிபதி உச்சமாகிறாரு. அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பாரு. நீ கடன் வாங்கியாச்சு வீடு கட்டி இடம் வாங்க பூமி வாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும், இனிமே வரும். அப்ப வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்குற யோகம் இருக்குது. துலா ராசிக்கு சூப்பரான டைம். என்னை பொறுத்த ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டா நல்லா பண்ணு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அது எத்தனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிரியாலும் ஜெயிச்சிருவீங்க. இப்ப நீங்க திருமணத்தை தான் மெயின். திருமணத்துலதான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு, இப்ப பிரச்சனை வராது. திருமணத்துல பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். மனசுக்கு பிடிச்ச பெண்ணு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறப்ப காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே அனுகூலம் அமைஞ்சு வரும். அப்ப திருமணத்துல தடைகள் கிடையாது. நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். கடன் சம்பந்தப்பட்டது, பொருளாதார சம்பந்தம் சூப்பராகும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப தொழில பண்ணுங்க, லாபமா வரும் பாருங்க. புதுசா நான் தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஜாதகத்தை எடுத்து திசாபதியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, சூப்பரா அனுபவம். அப்ப தொழில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. நான் தைரியமா சொல்லுவேன், என்னை பொறுத்தவரையும் தொழிலுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. துளாராசிக்கு இனிமே டைமிங் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய கால பரணி, அந்த அதிபதி உங்க ராசியில உச்சமாகிறார். அப்ப இங்க தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்குன்னு அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப இந்த மைண்ட் தானே ஓடும், ஒன்னும் தொழில் பண்ணலாமா இல்ல வேலை பார்க்கலாம், இப்படிதான் உங்க மைண்ட்ல ஓடும். ஜாதக தசாபதி பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, பயங்கரமான வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு. இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்குற வரும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, துளாராசிக்கு டைமிங் சூப்பர். தந்தையுடைய சொத்து, தாயோடைய சொத்து, டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு. மெயினா பெண்களுக்கு எந்த விஷயம் தானே சாதிக்கலாம். பெண்கள்லாம் நிறைய ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க. பிசினஸ் ரீதியா, வேலை ரீதியா, உத்தியோக ரீதியா நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி அரசியல் ஃபீல்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நல்லா அனுகூலம் இருக்கும். லாட்ரி யோகம், திடீர் யோகம் உச்சமாயிட்டாவே எடுக்க ஆரம்பிச்சிடணும். லாட்ரி யோகம் வெளிநாட்டில் உள்ள ஒரு நபர்களா, அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைக்குது. கமிஷன் ஏஜென்சி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும். மருத்துவ துறை நல்லா இருக்கும். நகைக்கடை சம்பந்தமா பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. தகவல் தொடர்பு சம்பந்தமா பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஓவிய சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், சிற்பி சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க நல்ல லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. என்ன வரையும் தொழிலுக்கும் இந்த சம்பந்தமா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர படம் ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், கொஞ்சம் முன்கோபம் நிறைய இருக்கும். கோபம் இருந்தாலும் நல்ல குணம், நல்ல சிந்தனை அனுசரிச்சு போறக்கூடிய நபரம் சித்திரை நட்சத்திரம் தான். குடும்பம், ஃபேமிலி, தன்னுடைய மனைவி, நண்பர்கள், பழக்க வழக்கம் இதெல்லாம் பயங்கரமா பெருசா பழகுவாங்க. உங்களுடைய பழக்கம் எடுத்து பாருங்க, பயங்கரமா பேசுவாங்க.
நல்லா பேச்சு திறமை, நேர்மையா ஸ்ட்ரெயிட் பரவாயில்ல பேசுவார். நீ என்ன நீ அண்ணன் நீ என்ன சொல்லு, நான் என்ன கேட்கறது. சித்திரை நட்சத்திரம் வேகமான பேச்சு, வேகமான குணம் இருக்கும் இவர்கிட்ட எப்போதுமே. ஸ்லோவான ஒரு வேலையை பார்க்க மாட்டார். பட்டாசு பண்ணி பறந்துக்கிட்டு பார்ப்பாப்ல. எந்த வேலையா இருந்தாலும் சரி. ஏதோ டிரைவர் வேலை பார்ப்பாங்க, காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய நபர்லாம் இவங்க தான். ஆயுதம் இயந்திர வேலை பார்க்கக்கூடிய நபர்லாம் இவங்க தான். நெருப்பு சம்பந்த துறை எல்லாமே அவருக்கு தான். இந்த துறையில் இருப்பாங்க. போலீஸ், ராணுவம், இது எல்லாமே சித்திரை நட்சத்திரம் தான். சித்திரையில பிறந்துட்டா ஒரு தைரியமான வேலை எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க, இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார். இரண்டாவது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே அனுபவம் அமைச்சுக்குவார். வேலை உத்தியோகம் இடத்த மாத்திருப்பீங்க, இனிமே மாத்த போறீங்க. நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது. தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. இனிமே எது வந்தாலும் ஜெயிக்க போறீங்க. குடும்பம், உங்களுடைய சிந்தனை எல்லாமே குடும்பம், வேலை, உத்தியோகம், தன்னுடைய குழந்தைகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இதை பத்தியும் சிந்தனை, இது எல்லாமே பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறாரு. இனிமே எல்லாமே வெற்றியா வருது உங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை படிப்புகளை ஸ்டாப்பா கொண்டு போவார். இனிமே அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்கம் நிறைய கிடைச்சிடும். நல்ல ஒரு மாற்றத்தை, ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி விட்ட செவ்வாய் விட்ட சூரியன் உங்க ராசியை பார்த்துறப்ப அரசாங்க வேலை வரப்போகுதுன்னு அர்த்தம். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப எல்லாமே சிறப்பாக கொண்டு போற. அடுத்து சுவாதினத்துல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும். லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும். ரொம்ப சிந்திப்பாங்க. இனிமே வேலை உத்தியோகத்தை எப்படிப்பட எதிராக ஜெயிச்சிருவீங்க. எதிரி சார்ந்த விஷயம் இருக்காது. வேலை உத்தியோகம் நிரந்தரமையும், வெளிநாடு வெளியுறவு சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லபடியா இருக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. மெயினா அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை, மருத்துவத்துறை, மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதுவுமே பிரம்மாண்டமான தொழில், பெரிய பெரிய தொழில்கள் பாருங்க. சுவாதினத்துல பிறந்த கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு. படிப்புகளை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வேலை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இனிமே நீங்க எது தொட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா இருந்து அமையுது இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசாகனத்துல பிறந்தவங்க எதுலையுமே அமைதியான சிந்தனை. இவர் எதுலையுமே பொறுமையா இருப்பார். எதுலையுமே கோவப்பட மாட்டார். குடும்பம், ஃபேமிலி எல்லாமே எதிரி பகை போட்டி போட்டா ஏதாச்சும் ஒரு கலகத்தை பார்த்துட்டு இருப்பார். எதிரி எங்க இருந்தா வராதானா எதிரியை இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இவருடைய குணங்கள் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு லைஃப்ல. விஷாதத்துல பிறந்தாவே தன்னுடைய குடும்பத்தின் மேல நிறைய அக்கறை கடத்துவார். நல்ல ஒரு சிந்தனையால் பயங்கரமா ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதை பார்க்காம அப்படியே செய்வார். இவர் தேடி அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இவர் தேடி வரும். இவர் விசாரணத்துல பிறந்தா இவர் தேடி போகணும், இவரை தேடி வரும். நல்ல ஒரு அமைதியான குணம். இவர் மனசுக்குள்ள எனக்கு யாரும் கேஸ் பண்ண முடியாது. இப்ப இனிமே பாருங்க, எல்லாமே உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகத்துல நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சுக்கூடிய நபர்கள், பண சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் லாபத்தை கொடுக்குறாரு. தொழில் லாபம் சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கொடுத்துருவாரு. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, பூமி எல்லாமே வாங்குற யோகம் வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இனிமே எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இனிமே தைரியமா பண்ணீங்க, எல்லாமே உங்க பக்கம் விஜயமா வெற்றியா வந்து மாறும். அதாவது இந்த விஷாகனத்துல பிறந்தவங்க இனிமே எல்லாமே வெற்றியா வந்து அமையுது. வரக்கூடிய குரு பகவானுடைய, வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள விபரீத ராஜயோக பயிற்சியாக அமையுது.